மீனா, இங்க பாரு, மண்டபத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் பாட்டி. இத பாருங்க, ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி எடுத்து வை. சரிங்க பாட்டி. அங்க மண்டபத்துல போய் அத காணோம் இத காணோன்னு அலையிற மாதிரி ஆயிட போகுது. அப்புறம் நமக்கு தானடி கஷ்டம். சரிங்க பாட்டி. மீனா, நாம ரிசப்ஷனுக்கு முகூர்த்தத்துக்கு போட போற காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அதையும் எடுத்து வச்சிரு. சரிங்க. என் மகளை ஆளுக்கு எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவளும் வேலைக்காரி மாதிரி ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. இதுல பாட்டி, வாமா. பாட்டி, நீங்க கிளம்பிட்டீங்களா? இதோ ஆச்சு தம்பி, கிளம்பிட்டோம். சுதாகர், மண்டபத்துல எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டியா? பாத்துட்டேன் சம்பந்தி. மீனா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி சரி, நீ சாப்பிடு. வா சுதாகர், பாட்டி, நீ ரெடி ஆயிட்டியா? நான் எப்பவும் ரெடி பாட்டி. பவானியும் ஏகாம்பரமும் எங்க? அவங்கள நான் ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே. ரெடி ஆயிட்டாங்களா? பாட்டி, அவங்க வீட்லயே இல்ல பாட்டி. வீட்ல? என்னப்பா சொல்ற? ஆமா பாட்டி, அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வேலையா யாரையோ பாக்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க பாட்டி. ஓ அப்படியா? இல்ல, பொண்ணும் மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் கேட்டேன். அவங்க வந்துருவாங்க பாட்டி. அப்படி வரலனாலும் அவங்கள நேரா மண்டபத்துக்கு வர சொல்லிடலாம். அதுவும் சரிதான். அப்புறம் முதல்ல நீ போய் உன் பொண்டாட்டிய சீக்கிரமா ரெடி ஆக சொல்லு. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க. கல்யாணத்துல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நாங்க வரட்டுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க உங்களை வந்து பாக்குறோம். கிளம்பலாமா? ஓ, போலாம் பவானி. பத்திரம். அண்ணே, என் போன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. இந்தாங்க. எவ்வளோண்ணே ஆச்சு? 2000 ரூபாய் ஆச்சுமா. ஓ, அண்ணே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு 1 கிலோமீட்டர் போங்கம்மா. அப்புறம் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க கேளுங்க, இந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. சரிண்ணே. சீக்கிரமே போய் பாரதியை பார்த்து விஷயத்த சொல்லணும். மீனா, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ரெடி ஆகி வந்துட்டாங்க. நீ பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்து வச்சேன்னா பூஜைய முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊர்வலத்துக்கு கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்குமா? பாட்டி, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்ப நம்ம போய் பூஜை பண்றது மட்டும் தான் பாக்கி. சரி சரி. எனக்கு மனசுக்குள்ள லேசா பயம் வருது. பாரதி ஆதி தம்பிக்கிட்ட எதையும் சொல்ற மன நிலைமையில அவ இல்ல. இவங்க என்னடானா மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலம் வரைக்கும் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கடவுளே, நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும். ஆன்ட்டி, பால் கொடுங்க ஆன்ட்டி. இந்தாங்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. தம்பி, சொல்லுங்க ஆன்ட்டி. இந்த வீட்ல பாரதின்னு யாராவது இருக்காங்களா? நீங்க யாரு? என் பேரு பிரியா. நான் ஒரு முக்கியமான விஷயமா பாரதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவங்க தான் எங்களோட அம்மா. நான் அவங்கள உடனே பார்க்கணும். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வரியா? ஓகே ஆன்ட்டி. அக்கா வா. யார் வேணும்? இங்க யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரதி. இந்த பொண்ணு பாரதிய பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவள நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. சின்னவா இருக்கும். நான் தான் பாரதி. என்ன விஷயம்? நீங்க தான் பாரதியா? ஆமாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு துரைய தெரியும்ல?
தெரியுமே. நீங்க துரைய பத்தி எதுக்கு கேக்குறீங்க? அவர்தான் இறந்துட்டாரு. இல்லைங்க, துரை இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. அப்போ அந்த கடங்கார துரை பொழைச்சுக்கிட்டானா? அவன் செத்து தொலைச்சிருப்பான்னு நினைச்சனே. ஆனா அவன் உயிரோட இருக்கான்னு இப்படி ஒரு பொண்ணு வந்து சொல்லுதே. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கும் பாரதிக்கும் தெரிஞ்சிச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. நல்ல வேலை இவள நான் பார்த்தேன், இல்லைன்னா மொத்தமா எல்லாரும் மாட்டிருப்போம். ஐயோ, துரை இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானா? நான் உங்களுக்கும் அந்த வைத்தியருக்கும் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சரி, ஓகே, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நான் உடனே போய் ஆதியை கூட்டிட்டு வரேன். நீங்க இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம உடனே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். ஓகே மேடம், நீங்க போயிட்டு வாங்க. மித்ரா, இப்ப அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரியா துரைய பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாது. அவளை ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போடு. 10 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப பயமாவும் டென்ஷனாவும் இருக்கு. கல்யாண சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனைய நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த துரை போய் சேர்ந்திருப்பான்னு நினைச்சா உயிரோட இருக்கானா? நான் சொன்னதை மட்டும் செய் மித்ரா. சரி, ஓகே. சுதாகர், மித்ராவை எங்க காணோம்? மித்ரா இங்கதானே பாட்டி இருந்தா? பாட்டி, நான் இங்கதான் இருக்கேன். எல்லாரும் சாமி கும்பிட இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மித்ரா மட்டும் எங்க போயிட்டு வரா? முகம் ஃபுல்லா வேர்த்திருக்கு. சரியில்லையே, வேற எதுக்காகவோ டென்ஷனா இருக்கா போல இருக்கு. எதுக்கா இருக்கும்? நீ எங்க போயிருந்த? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சாரி பாட்டி, ஒரு சின்ன வேலை. இங்க பாரு, ஒரு 2 நாளைக்கு உன் வேலையெல்லாம் தூக்கி தூரமா வச்சிரு. உனக்கு கல்யாணம், அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. அதோ சம்மந்தி வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வாமா பவானி, நீங்க வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டாச்சுன்னா மண்டபத்துக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஊர்வலமா நம்ம கூட்டிட்டு போயிடலாம். சரி, ஆரம்பி. மேடம், டேய், இவளை தூக்கிட்டு போய் நம்ம குடோன்ல அடைச்சு வைங்க. சரிங்க மேடம். டேய், கட்ட விடுறேன்.